அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குதிங்கால் வலி இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட நாம அவர்களுடைய காரணங்களை நம்ம ரொம்ப அதிகமாக விசாரிக்கும் பொழுது அவர்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய காலணிகளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் குறிப்பிட்டு சொல்றது காலணிகளுடைய அந்த ரப்பருடைய தன்மை ஒரே மாதிரியான அந்த ரப்பர் எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ரப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க பிராண்டை அடிக்கடி மாற்றும் பொழுது ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட் வியர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரோடைய குவாலிட்டி மாறும். சில செப்பலில் பார்த்தீங்கன்னா ரப்பர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சில செப்பலில் ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு சில செப்பலில் ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செப்பலை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பல பேர். இதுலேயும் இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா காலணிகள் பலவிதமான காலணிகள் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு ஃபுட்வியர் யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட் போகிறதுக்கு, கார்டனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு காலணிகள் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில் எங்கேயாவது ரொட்டீனாக ஆஃபீஸ் ஒர்க் போகிறதுக்கு ஷூஸ் இல்லாட்டி ஒரு செப்பல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்கேயாவது அக்கேஷனலாக ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபுட்வியர் யூஸ் பண்ணுவாங்க. வெளியில் எங்கேயாவது பிக்னிக் போகிறதுக்கு இல்லாட்டி ஒரு அட்வென்ச்சரஸ் டூர் போகிறதுக்கு அதற்கு ஒரு வகையான காலணிகள் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுட்வியர்ஸ் பயன்படுத்தும் பொழுது அந்த பயன்படுத்தக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ரப்பர் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றதுல கவனமாக நம்ம இருக்கணும். ஒருவேளை இந்த ரப்பர் நம்ம அடிக்கடி மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய பாதத்தில் இது அடிக்கடி ஸ்ட்ரெஸ் மாறி மாறி விழுக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ரப்பர் செப்பல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருந்து போகக்கூடிய அந்த வெயிட் டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா பாதத்தில் போய் விழுகும். ஸோ ரப்பர் சாஃப்டாக இருக்கும் பொழுது அந்த ரப்பர் ஒரு ஷாக் அப்சார்பராக செயல்படும். திடீர்னு நம்ம ஒரு ஹார்டான செப்பலுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த பாடி வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது நம்மளுடைய பாதத்துக்கு டைரெக்டாக போகும். ஏன்னா அந்த ரப்பர் மிருதுவான தன்மை இல்லாத காரணத்தில் அந்த ஒரு ஷாக் அப்சார்பராக அது செயல்படாது. அப்போ நம்மளுடைய பாதத்துக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் விழுக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியண்டாக சாஃப்டான செப்பல், ஹார்டான செப்பல் மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது இவர்களுக்கு குதிகால் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். முடிந்த அளவுக்கு காலணிகளை அந்த மாதிரி மாற்றி மாற்றி பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.